ஹேய், உங்களுக்கு எப்போதாவது அறுவை சிகிச்சை நடந்திருந்தா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். குணமடைவது என்பது காயங்களை குணப்படுத்துவது மட்டுமல்ல, அது உங்கள் அசைவுல திரும்ப பெறுவது பற்றியது. நம்பிக்கையுடன் உணவது, உங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவது. ஆனா சில சமயங்களில் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய வெறுப்பு அந்த பயணத்தை மிகவும் கடினமாக்கும். எனவே அறுவை சிகிச்சைக்கு பிறகு உங்கள் மூட்டுகள் அல்லது தசைகள் இறுக்கமாக உணர்ந்தா நீங்க என்ன செய்ய முடியும்? அங்கேதான் பிடிபி பிசியோதெரபி உள்ளே நுழைகிறது. குறிப்பாக உராப்பாக்கத்துல உள்ள தினேஷ் பிசியோதெரபி. அதை விரிவாக பார்ப்போம். உங்க உடலியல் தழும்பு திசுக்கள் உருவாகும் போது அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய வெறுப்பு ஏற்படுகிறது. அல்லது நீங்க அசையாமல இருந்த போது ஒரு கட்டு அல்லது ஸ்லிங்ல இருக்கலாம். இதன் விளைவு இறுக்கமான தசைகள், குறைந்த அசைவு வரம்பு, மேலும் நகர முயற்சிக்கும் போது கூட வலி. ஆனால் இதோ ஒரு நல்ல செய்தி, அந்த விரைப்பை வெல்ல பிசியோதெரபி மிகவும் பயனுள்ள வழிகளில் ஒன்றாகும். தினேஷ் பிசியோதெரபியில் கவன அனைத்தும் தனிப்பட்ட சிகிச்சையை பற்றியது. இங்கே ஒரே மாதிரியான வழக்கங்கள் இல்லை. முதலில் உங்களுக்கு ஒரு முழுமையான மதிப்பீடு கிடைக்கும். தினேஷ் மற்றும் அவரது குழு உங்கள் அசைவுகளை சரி பார்க்கிறாங்க. அவர்கள் உங்கள் வலிமையை சரி பார்க்கிறாங்க. மேலும் அவர்கள் உங்கள் வலி அளவுகளை சரி பார்க்கிறாங்க. பின்னர் அவர்கள் உங்களுக்காக ஒரு சிகிச்சை திட்டத்தை வடிவமைக்கிறாங்க. இது நிஜ வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? நீங்கள் மென்மையான செயலற்ற அசைவுடன் தொடங்கலாம். சிகிச்சையார் உங்களுக்காக உங்கள் மூட்டை நகர்த்துவார். நெகிழ்வுத்தன்மையை மெதுவா அதிகரிப்பது. பின்னர் நீங்கள் சுறுசுறுப்பான பயிற்சிகளை ஈடுபடுவீங்கள். உங்க சொந்தமா நகர்வது. இது உங்க தசைகளுக்கு மீண்டும் பயிற்சி அளிக்கிறது. வீக்கத்தை குறைக்குது. தழும்பு திசுக்களை உடைக்குது. அவர்கள் கையேடு சிகிச்சையை பயன்படுத்தலாம். இறுக்கமான இடங்களை தளர்த்த ஒரு இலக்கு மசாஜ். அவர்கள் ஹீட் பேக்குகளை சேர்க்கலாம் அல்லது அலக்ராச ஒன்று சிகிச்சை. ஆனால் நான் விரும்புவது என்னவென்றா, நீங்க ஒரு நோயாளி மட்டுமல்ல, நீங்கள் உங்க சொந்த குணமடையும் பயணத்துல ஒரு பங்குதாரர். குழு உங்களுக்கு வீட்டு பயிற்சிகளை கத்துக் கொடுக்கிறது. அமர்வுகளுக்கு இடையில மேம்படுத்திக்கல. அவர்கள் உங்க கேள்விகளுக்கு பதிலளிக்கிறாங்க. நீங்க குணமடையும் போது உங்க திட்டத்தை சரிக்கிறாங்க. மேலும் ஒவ்வொரு அடியிலும் உங்களை உற்சாகப்படுத்துறாங்க. நீங்கள் உராப்பாக்கத்துல இருந்தா நீங்கள் வெகு தூரம் பயணிக்க வேண்டியதில்லை. தினேஷ் பிசியோதெரபி உங்க அருகிலேயே உள்ளது. எனவே நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய விரைப்பால் சிரமம் பட்டா காத்திருக்க வேண்டாம். நீங்கள் பிசியோதெரபியை எவ்வளவு சீக்கிரம் தொடங்குறீங்களோ, அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் விரும்புவதை செய்ய திரும்புவீங்கள். நினைவில் கொள்ளுங்கள், குணமடைவது ஒரு பயணம். ஆனால் நீங்க தனியாக நடக்க வேண்டியதில்லை. உராப்பாக்கத்தில் உள்ள தினேஷ் பிசியோதெரபியை தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் மீண்டும் சுதந்திரமா நகர் முதல் அடியை எடுத்து வையுங்கள். வலிமையாக இருங்கள், சுறுசுறுப்பாக இருங்கள் மற்றும் உங்களை கவனித்துக் கொள்ளுங்க.